ஃபேக்ட்ஸ் வித் மித்தி சீரிஸோட எபிசோட் 1. இந்த சீரிஸ்ல நம்ம யூனிகார்னை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம சேனல் பேரே பார்த்தீங்க அப்படின்னா மித்தி ஃபேக்ட்ஸ். ஸ்டார்டிங்கா நான் ஃபேக்ட்ஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபேக்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா நான் ஸ்டாப் பண்ணிட்டு புக் ரிவியூல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஃபேக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த ஒரு சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஃபேக்ட்ஸ் வித் மித்தி. ஸோ ஃபேக்ட்ஸ் வித் மித்தி சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யூனிகார்னை பத்தி. என்னோட தங்கச்சி பாப்பு ஜனனி, அவளுக்கு வந்து யூனிகார்ன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்பு மாதிரியே யூனிகார்னுடைய ஃபேன்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். இன்னைக்கு நம்ம யூனிகார்ன் பத்தியான டாப் 10 ஃபேக்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேக்ட் நம்பர் 1. யூனிகார்ன் வந்து ரியல் அனிமல் வந்து கிடையாது. நானே ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் வந்து ரியல் அனிமல் அப்படின்னா நினைச்சிட்டு வந்து இருந்தேன். ஆனா யூனிகார்ன் வந்து மித்திகல் கிரியேச்சர் தான். அதாவது கதைகளையும் புராணங்களையும் சொல்லப்பட்ட ஒரு அனிமல் தான் தவிர அது வந்து நிஜமாவே எர்த்துல வந்து இல்ல. அது வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து இல்லை. யூனிகார்ன் இஸ் ஜஸ்ட் தி மித்திகல் கிரியேச்சர். ஃபேக்ட் நம்பர் 2. யூனிகார்ன் பார்க்கறதுக்கு அப்படியே ஹார்ஸ் குதிரை மாதிரி தானே இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. என்ன அப்படின்னா யூனிகார்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொம்பு ஹார்ன் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஹார்னுக்கு ஒரு பேர் இருக்கு. அதோட பேரு அப்படின்னா ஆலிகான். ரைமிங்கா இருக்கு இல்லையா. யூனிகார்னோட ஹார்ன் பேரு ஆலிகான். ஃபேக்ட் நம்பர் 3. என்னதான் யூனிகார்ன் வந்து மித்திக்கல் கிரியேச்சரா இருந்தாலும் அது ரியலான அனிமல் இல்லாட்டினாலும் ஸ்காட்லாண்டோட நேஷனல் அனிமல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகார்ன் தான். ஏன்னா யூனிகார்ன் சிம்பிள் ஆஃப் பவர், மாஸ்குலாரிட்டி, பியூர், இன்னசென்ட். அதனால தான் ஸ்காட்லாண்டோட நேஷனல் அனிமல் யூனிகார்ன். ஃபேக்ட் நம்பர் 4. யூனிகார்னுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் வேர்ட்ஸ்ல இருந்து தான் வந்து வந்திருக்கு. யூனி கானோ. யூனி அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். கானோ அப்படின்னா ஹார்ன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன் ஹார்ன். ஸோ ரெண்டும் சேர்ந்து யூனிகார்ன். ஃபேக்ட் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லயே யூனிகார்னை பத்தி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏஷியன் கிரீக்ஸ் தாங்க. 500 BC அப்போவே யூனிகார்னை பத்தி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏஷியன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. சில யூரோப்பியன் மித்ஸ்ல கூட யூனிகார்னை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 6. யூனிகார்னோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் பாடி. அதுக்கப்புறம் யூனிகார்னோட கண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ப்ளூ கலர்ல இருக்கும், இல்லைன்னா பர்பிள் கலர்ல வந்து இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் யூனிகார்னோட ஹேர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, பர்பிள் அண்ட் கிரீன் கலர்ல வந்து இருக்குமா. ஆனால் பாடி வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும், நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் சில கலர்ஸ்ல கூட வந்து யூனிகார்ன்ஸ் வந்து இருக்குமா, அதை பற்றிலாம் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்களாம். ஃபேக்ட் நம்பர் 7. யூனிகார்னோட கேரக்டர்ஸை பற்றி வந்து பார்க்கலாம். யூனிகார்னுக்கு வந்து மேஜிக்கல் பவர்ஸ் நிறையாவே வந்து இருக்குமா. குறிப்பா யூனிகார்னோட ஹார்ன் இருக்கு இல்லையா, அந்த ஹார்னுக்கு சூப்பரான பவர் வந்து இருக்காம். அது என்ன அப்படின்னா காயத்தை வந்து அந்த ஹார்ன் வந்து சரி பண்ணுமா. அதுக்கப்புறம் நோயை வந்து போக்குமா. விஷத்தை கூட முடிக்கிறதான சக்தி அந்த ஹார்னுக்கு வந்து இருக்கா. அதுக்கப்புறம் யூனிகார்னை யாருனாலுமே பிடிக்கவே வந்து முடிக்காதான். ரொம்ப கஷ்டமா யூனிகார்னை கேட்ச் பண்றதுக்கு அது பாட்டு ஓடிட்டே வந்து இருக்குமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யூனிகார்ன் மேல ஏறி ரைடுலாம் வந்து போலாம். ஆனா நீங்க நல்லவங்களா இருக்கணும். எஸ், கெட்டவங்கலாம் யூனிகார்ன் வந்து ஏத்தாதான். நல்லவங்களை மட்டும்தான் ரைடு வந்து யூனிகார்ன் வந்து கூட்டிட்டு போகுமா. அதுக்கப்புறம் யூனிகார்ன் கூட இருந்தா நம்ம ரொம்பவே ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவோமா. யூனிகார்ன் கூட இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்குமா. ஹாப்பினஸை யூனிகார்ன் வந்து நமக்கு வந்து தருமா. ஃபேக்ட் நம்பர் 8. அனிமல்ஸோடைய குட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குல்ல. எக்ஸாம்பிளுக்கு டாகோட குட்டியா பப்பின்னு சொல்லுவோம், கேட்டோட கூடிய கிட்டன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரியே யூனிகார்னோட குட்டிக்கும் ஒரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஸ்பார்க்கிள். எவ்வளோ அழகான பேர்ல. ஃபேக்ட் நம்பர் 9. இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா யூனிகார்ன்ஸு விங்ஸே இருக்காலாம். எஸ், நானே நிறையா வந்து பார்த்துருக்கேன். விங்ஸோட நிறைய யூனிகார்ன்ஸ் வந்து பார்த்துருக்கேன். நேரில் பார்த்ததில்ல. நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் யூனிகார்ன்ஸுக்கு விங்ஸே வந்து கிடையாதான். அப்படி விங்ஸ் இருக்கு ஒரு அனிமலுக்கு, பார்க்க யூனிகார்ன் மாதிரி இருக்கு, அதுக்கு விங்ஸ் இருக்கு அப்படின்னா அது யூனிகார்ன் கிடையாதான். அதோடைய பேரு பாகசஸ். எஸ், இது பார்க்கறதுக்கு யூனிகார்ன் மாதிரியே இருக்குமா, ஆனால் விங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பாகசஸ். ரியலான யூனிகார்னுக்கு விங்ஸே வந்து இருக்காதா. அப்படி விங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூனிகார்னே கிடையாதா. அதோட பேரு பாகசஸ்.
ஃபேக்ட் நம்பர் 10. இப்போ நீங்க ஒரு பிக்சர் பார்க்குறீங்க யூனிகார்ன வச்சு, இல்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஸ்டிக்கர்ஸ்ல பார்க்குறீங்க, எங்கேயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, யூனிகார்ன் இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்துல கண்டிப்பா ரெயின்போ இருக்கும் இல்லையா? ஏன்? யூனிகார்னுக்கும் ரெயின்போக்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன்? என்ன அப்படின்னா, யூனிகார்னுக்கு ரெயின்போஸ சாப்பிடணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? எஸ். யூனிகார்னோட ஃபேவரைட் தான் ரெயின்போ. ரெயின்போவ சாப்பிடணும்னா யூனிகார்னுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? இதுதாங்க காரணம். எப்பவுமே யூனிகார்னும் ரெயின்போவும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுக்கு. அவ்வளவுதான். இதுதான் யூனிகார்ன் பத்தியான டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. யூனிகார்ன் பத்தி உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நெக்ஸ்ட் எத பத்தி ஃபேக்ட்ஸ் போடலாம் அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.